வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு உங்களது முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் அறிவுரைகளும் என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்காக 3 அட்டைகள் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதலாவது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன் கார்டு வந்திருக்கு. இந்த சன் கார்டு பார்த்தோன்னே ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, ஏதாவது ஒரு குறுகிய காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு ஆன்மா உங்கள் குடும்பத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பறவைகள், இது போல் எதுவாக வேணால் இருக்கலாம். சரியா? அவங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு உண்மையான அன்பை உணர செய்திருப்பார்கள். ஸோ அவங்க மீண்டும் வருவதற்கான காலமாக இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போனவங்க கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க உங்களை பார்க்க வராங்க. அந்த உயிரின் சாயலை நீங்கள் மறுபடியும் பார்க்க நேரிடலாம். அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை பார்க்கும்போது எனக்கு ரெசினேட் ஆகுது. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்கு உண்டான அட்டையான்னு கேட்டால், ஆமாம், பொருள் சார்ந்து இல்லை உறவு சார்ந்து ஏதோ ஒரு சிக்கல் இப்போ தற்சமயம் இருக்குது அப்படின்னா, இல்லை சில பேருக்கு வேலை சார்ந்தும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே? ஸோ உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பிரச்சனை இருக்குது, ஆனால் இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை தான். ஓகேவா? ஸோ இது ஒரு நிரந்தரமான பிரச்சனைன்ற அளவுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இதுலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துலேயே 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு காலே இல்லைனாலும் அவர் நடக்கிறாங்க, கட்டையை வச்சுட்டு நடக்கிறாங்க. அதே போல தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஸோ வர முயற்சி பண்ணுங்கள். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது போல் வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? வர முயற்சி பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களால் மீண்டு வந்துட முடியும். சரியா? ஒரு நம்பிக்கையை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. அடுத்த அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெம்ப்ரஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு தாய்மையின் உள்ளத்தோட இருக்கக்கூடிய நபர் தான் இவங்க உங்களோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், இல்லை அத்தையாக இருக்கலாம். அக்காவாக இருக்கலாம்னா எப்படின்னா, இவங்க ஒரு அம்மாவோட சாயலில் இருப்பாங்க. சில பேருக்கு அக்காவே அம்மா மாதிரி வளர்த்துருப்பாங்கல்ல. ஸோ இவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்மணியை உங்கள் மனசில் நினைக்கிறீங்கன்னா, ஒரு தாயோட சாயலை நீங்கள் அவங்க கிட்ட பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. சில பேருக்கு இது அம்மாவாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொருளாதாரம் சார்ந்து வளத்தோடு நீங்கள் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதே போல் ஒரு பாசத்தோட, ஒரு நிகழ்ச்சியோட, ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பார்த்து மகிழ்றாங்கன்னா, கண்டிப்பாக சில பேருக்கு அவங்களோட இறக்கும் தருவாயில் ஏதாவது ஒரு சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏதாவது நோய் வாய்ப்பாட்டிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று, இல்லை உங்களை பார்க்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம். காட்டில் வரனால நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அந்த விஷயங்கள், அந்த ஒரு கசப்பு தன்மையெல்லாம் மறைஞ்சு, இல்லை சில பேருக்கு சண்டை போட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்து கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டத்தை சுமந்து இறந்து போன மாதிரி தான் எனக்கு இந்த கை படிக்கும்போது ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போ அவங்க உங்களுக்கு பூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. சரியா? நீங்கள் தாய்மை வரத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா, அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்தும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. பிரார்த்தனை பண்ண முடிஞ்சால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களோட பரிபூரண அருள் இருக்குது. அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை பார்க்கும்போது மனசார சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.